Shalom. Shalom, shalom. Thank you for joining us today. I welcome you on this excellent day, a day of the divine, I would call it. Sunday, a day where we rest and think of the Lord. Today we'll be investigating a very important subject. For all these years we've been thinking that belief and faith are same things, but it is not. Today we'll find the difference. That one single difference will make a very big difference in your life. Understanding the meaning of both the words will lead you to another dimension which will lead you to success. I can guarantee that. So today I want you to get that difference, understand the difference, put it into practice and get your success in your hand. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 5:4-12. Psalms chapter 5:4-12. சங்கீதம் 5:4-12 வாசிக்க கேட்போம். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். அவர்களில் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனையினாலே வெல்லும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சியின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பவர்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்வீர். Hallelujah. Read me the 7th verse again. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். But as for me, I will come into your house in the multitude of your mercy. In the fear of you, I will worship toward your holy temple. இன்றைய செய்தியின் தலைப்பு நம்பிக்கை மற்றும் விசுவாசம். Belief and faith. நம்பிக்கை மற்றும் விசுவாசம். ரெண்டு வார்த்தை நமக்கு நல்ல தெரிஞ்ச வார்த்தைகள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கை மற்றும் விசுவாசம். நம்பிக்கை மற்றும் விசுவாசம். வசனங்கள் வாசிச்ச உடனே நமக்கு இன்னைக்கு ஒரு பூஸ்ட் ஆயிருக்கும். ஆயிச்சா இல்லையா? இன்னைக்கு எதிரி எல்லாரையும் கதம் போகையா க்ளோஸ் பண்றான். இன்னைக்கு பாஸ்டர் அப்படி ஒரு மெசேஜ். நோ, இன்னைக்கு மெசேஜ் வெளியில உள்ளவங்களுக்கு கிடையாது. இட் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் தோஸ் கிறிஸ்டியன்ஸ். ஐ வுட் சே கிறிஸ்டியன்ஸ் சொல்றதை விட whoever has belief, whoever has faith, that is for you. This message is for you to find the difference and use it in your life. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பும். இதனை நாங்கள் பகிர்ந்து கொண்டு பேசும் பொழுது சரியான காரியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு சத்தியத்தை எடுத்து செல்ல நீர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம் 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 ஷலோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. தமிழில் வேணா சொல்லுங்க பக்கத்தில், சமாதானம் உண்டாவதாக. God bless you. Yes, good to see everyone. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறு வயசிலிருந்து கிறிஸ்தவராக நம்ம கேட்கப்படக்கூடிய முக்கியமான ரெண்டு வார்த்தைகள், ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று விசுவாசம். ஆமேன். கேட்டிருக்கீங்களா இல்லையா? அப்ப நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நம்பிக்கை விசுவாசம் இல்லாம கிறிஸ்தவம் ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்தவத்தை விடுங்க. இன்னைக்கு மனுஷன் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முக்கியமான தேவை என்ன? நம்பிக்கையும் விசுவாசமும். பயத்தை எதிர்கொள்ளுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன? விசுவாசம். தோல்விகளை எதிர்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நம்பிக்கை. இது ரெண்டும் இருந்தா ஒரு மனுஷன் எந்த உச்சத்தை வேணாலும் அடைஞ்சிடலான்னு சாதனையாளர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ஆமேன்னு சொல்லலாம். பேசுங்க, என்கிட்ட தான் பேசுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் செய்தி போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு நேர்மையா பதில் சொல்லுங்க. தெரியலனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ, இத்தனை வருஷம் என்ன பழகி இருக்கீங்களோ அதை மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றா?
ஆமா இல்ல. ஆமான்றவங்க கையை உயர்த்துங்க, இல்லன்றவங்க இல்லன்னு சொல்லிருங்க. ஆமான்றவங்க எத்தனை பேர் சொல்றீங்க? நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்று பாஸ்டர் அப்படின்றவங்க கையை உயர்த்துங்க பாப்போம். அதாவது எங்கள் ஜனங்கள் தெளிவாகி விட்டார்கள், எதுனாலும் நாங்க கையை உயர்த்த மாட்டோம், நாங்க அப்படி உட்கார்ந்துருப்போம். இல்லன்றவங்க கையை உயர்த்துங்க. தெரியும் பாஸ்டர் இல்லையில தான் விஷயம் வச்சிருப்பாரு அப்படின்னு. சரி, எங்க அம்மாவே ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க, நம்பிக்கையும் விசுவாசமும் ஒண்ணுன்னு எங்க அம்மாவே ஒத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கும் அதுதான் தோணும். நான் மாத்தி கேட்பேன்னு நீங்க தெளிவா இருக்கீங்கன்னு எனக்கு புரியும். உள்ளத்தின் ஆழத்தை நான் அறிகின்றேன். இத்தனை வருஷமா நம்பிக்கையும் விசுவாசமும் ஒண்ணுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு பல வருஷங்களா, இன்னைக்கு நமக்கு 45 வயசுனா 45 வயசையும் ஒரே விஷயம் நினைச்சு வாழ்ந்து இன்னைக்கு சக்சஸ் அடைய முடியாம ஃபெயிலியர் ஆகுறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா இந்த சப்ஜெக்டை சரியா புரிஞ்சுக்காததுனால. இன்னைக்கு கிறிஸ்தவர்களா நமக்கு பல கேள்விகள் இருந்தாலும் ஒரு கேள்வி நம்மள்ட்ட ஜாஸ்தி இருக்கும். என்னன்னா, ஹிந்து ஆர் முஸ்லீம் ஜோமன்றெல்லாம் டக்குன்னு நடக்குது பாஸ்டர், நம்ம செய்யறது ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன்னா இந்த சப்ஜெக்ட் நம்ம சரியா புரிஞ்சுக்கல. we don't know the secret. இன்னைக்கு நம்பிக்கை விசுவாசம்னு பேசுறோமே தவிர அதனுடைய டிஃபரன்ஸ் என்ன, அது எப்படி வேலை செய்யணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு தாயார்கள் மாவு கடந்து தோசை ஊத்துறீங்களா இல்லையா? மாவை பார்த்துக்கிட்டே இருந்தா தோசை உண்டாயிருமா? அதுக்கு சில வேலைகள் இருக்குல்ல. see in Christianity no one thing. யார் பைபிள் வச்சிருந்தாலும் லைட்டா கையை உயர்த்துங்க. God bless you. கை இறக்கிக்கோங்க. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து பைபிளை காமிச்சு சொல்லுங்க, இது பேசினா செயல்படாது, நடக்கணும். சொல்லுங்க, நல்லது, தப்பே கிடையாது. இது பேசினா பத்தாது, பார்த்துக்கிட்டே இருந்தா பத்தாது, நடக்கணும். Today we'll destroy that ignorance which has been created for all these years. I am not going to point out any passages. That is not my job. I am here to tell the truth. So there is a big vast difference between faith and belief. Today we'll discuss it. Today we'll discuss the difference. இன்னைக்கு நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா வெற்றி நம் வாசப்படி. ஆமென். அல்லேலூயா. இப்போ வசனம் நம்ம வாசிச்சோம். வாசிச்ச உடனே நமக்கு ஓ பயங்கரம். யார் எழுதியிருக்கா பாத்தீங்களா? தாவீது எழுதியிருக்காரு. தாவீதை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, புலம்புவார். முதல்ல புலம்பிக்கிட்டே வருவார், என் ஆத்மா சோகமா இருக்கு, என் உடல் சோர்ந்து போயிருக்கு, என்னால தூங்க முடியல, நைட்டு ஜெபிக்க முடியல, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரவர் டப்புன்னு ஒரு கமாவை போட்டு என்ன பண்ண, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும். தாவீதோடைய ஸ்டைலே அதுதான். அவர் நீங்க 150 சங்கீதம் வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? முக்காவாசி இடத்துல பாருங்க அப்படியே புலம்பிக்கிட்டே வருவாரு. எதிரி எவ்வளவு பெரிய ஆளுன்னு எழுதிக்கிட்டு இருப்பாரு. அவன் என்னை கொன்னு போட்டுருவான், அவன் என்னை அடிச்சிருவான், அவன் என்னை நொறுக்கிடுவான், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரவர் டக்குன்னு ஒரே ஒரு கமாவை போட்டு என்ன பண்ணுவாருன்னா, நீர் என் கேடகமாக இருக்கிறீர், உம் செட்டையின் கீழ் என்னை மறைத்து விட்டீர், நீர் அவர்களை தம்சம் செய்துகிறீன்னு எழுதி விட்டுருவாரு டக்குன்னு. ஆமா, தும்சம் பண்ணிடுன்னு அப்படிதாங்க இருக்கு. நம்ம பாஷையில சொன்ன உடனே பாஸ்டர் அப்படி பைபிள்ல இல்லையே, அப்படிதான் இருக்கு. டக்குன்னு ஒரே கமால திருப்புவார் தாவீது. அதாவது இருக்கிற சூழலை முதல்ல சொல்லுவாரு, தேவன் அடுத்து என்ன செய்ய போறாருன்றதை சொல்லுவாரு. ஆமேன், ஆமேன். தேவனை இப்படிலாம் வர்ணிக்க முடியுமான்னு யார்கிட்ட கத்துக்கணும்னா தாவீதுட்ட தான் கத்துக்கணும். பார்த்துருக்கீங்களா? 150 சங்கீதமும் பயங்கரமா இருக்கும். நீங்க அந்த மந்திரமா டெய்லி பாடினாலும் தப்பே கிடையாது. நான் சொல்றேனே, இன்னைக்கு கிறிஸ்தவர்களை நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? பைபிள் வாசிக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு நாளைக்கு ஒரு சங்கீதத்தை மந்திரம் மாதிரி சொல்லிருங்க. எடுத்து பார்த்தாவது, மனப்பாடம் இல்லைன்னா பார்த்தாவது சொல்லிருங்க. ஏன்னா அப்படி எழுதி வச்சிருக்காரு. தேவனுடைய மகிமை என்ன, மகத்துவம் என்னன்னு பாடியவர் தாவீது. அதனால இன்னையில இருந்து 150 ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஒண்ணு டக்குன்னு காலையில மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லிருங்க. அல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம வசனம் ஒன்று வாசிச்சோம். அதுல 10வது 11வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. சங்கீதம் 5:10-11. தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. அல்லேலூயா. வசனம் இப்ப நம்ம 4வது வசனத்துல இருந்து 12 வரைக்கும் வாசிச்சோம். இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா 4வது வசனத்துல இருந்து ஒரு 8-9 வரைக்கும் தன்னுடைய எதிரிகள் எவ்வளவு என்ன செய்ய போறாங்க, எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு மோசமானவங்கன்னு இதெல்லாம் எழுதிட்டு வர தாவீது
11, 12 ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு எழுதுவாரு. திரும்ப ஒரு தடவை அப்புறம் போய் எதிரிகள் என்ன செய்ய போறாங்க, எங்க விழ போறாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்ததா சொல்லுவாரு, நான் உங்களுடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துருவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் சந்தோஷமா இருப்பேன்னு தான் வசனம் எழுதியிருப்பாரு. கவனிச்சிங்களா? ஆமென். 12வது வசனத்தை மட்டும் வாசிக்க கடைசியா. கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து, அவர் முடிக்கிற ஸ்டைல பாருங்க, நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். பாத்தீங்களா? இதெல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு கடைசியில அப்படி டப்புன்னு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி அப்படி எழுதிடுவார். நீதிமானை நீர் காப்பாற்று, அதெல்லாம் எழுதி முடிப்பார். இப்போ நம்ம வெளியில இருந்து இதை வாசிக்கிற நமக்கு எப்படி இருக்கும்? எதிரிகள் ஆண்டர் ஏதோ பயங்கரமா பண்ண போறாரு, நம்மளெல்லாம் காப்பாற்ற போறாரு. எவ்வளவு விசுவாசமான வார்த்தைகள், எவ்வளவு தைரியமான வார்த்தை, எவ்வளவு நம்பிக்கையான வார்த்தைகள். சங்கீதம் முழுசும் நம்பிக்கை விசுவாசம் தான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. பயங்கர பூஸ்ட். ஒரு மனுஷனை அப்படி தட்டி எழுப்பணும்னா சங்கீதம் வாசிச்சா போதும். அப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்கு. சரி, இதுக்குள்ள டீப்பா இந்த வசனங்கள் என்ன சொல்லுத வருது, ஏன் இதை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்குறேன். முக்கியமான காரியம், நல்லா கவனிக்கணும். பைபிளை வேணா மூடி கூட வச்சிருங்க. நீங்க இப்ப வாச வசனங்கள்லாம் இருக்குல்ல, அது நம்பிக்கை மட்டும்தானே தவிர விசுவாசம் கிடையாது. ஹலோ, நீங்க வாசிச்ச வசனம் இன்னைக்கு இருக்குல்ல, 5ஆம் சங்கீதம் 4 - 12 வாசிச்சது வெறும் நம்பிக்கை தானே தவிர விசுவாசம் கிடையாது. என்ன பாஸ்டர், ரெண்டும் ஒண்ணுதானே பாஸ்டர்? நம்பிக்கை தான் விசுவாசம், விசுவாசம் தான் நம்பிக்கை நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம, அது மிகப்பெரிய தவறு. நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றல்ல. Faith and belief are not the same things. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கையும் விசுவாசமும் ஒண்ணு இல்ல, ஒன்றல்ல. சரி, ஃபர்ஸ்ட் நம்பிக்கையை பத்தி பேசுவோம், அடுத்து விசுவாசத்தை பத்தி பேசுவோம். நம்பிக்கை, பிலீஃப். நம்பிக்கை என்ன? நம்பிக்கைனா என்ன? இல்லாத ஒண்ண இருக்கிறதா நினைக்கிறது தான் நம்பிக்கை. கரெக்டா? எபிரேயர் 11:1 அதானே சொல்லுது. ஆமாவா இல்லையாங்க? எபிரேயர் 11:1 என்ன சொல்லுது? வாசிங்க பாப்போம். வெரி குட். ஓகே, யூடியூப்ல உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல, சத்தமா வாசிங்க நீங்க. எபிரேயர் 11:1. எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுங்க, நம்பப்படுகிறவளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. உறுதி, நிச்சயம், 2 வார்த்தை அங்க இருக்கு. அதை பாத்தீங்களா? நம்பப்படுகிறவளின் உறுதி, காணப்படாதவளின் நிச்சயம். காணப்படாத, இல்லாத ஒன்று, அதுதான் காணப்படாத. எதை நம்புறோம்? இல்லாத ஒன்றை நம்புறோம். அப்போ இல்லாத ஒன்றின் உறுதியும் பார்க்காத ஒன்றின் நிச்சயமும் தான் நம்பிக்கையும் விசுவாசமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமேன். சரி, நம்பிக்கை என்பது இல்லாத ஒன்றை இருக்கிறதா நம்புறது தான் நம்பிக்கை. ஒத்துக்கிறீங்களா நீங்க? இதுக்கு ப்ரூஃப் எங்க பாஸ்டர் இருக்கு அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுட்ட யோவான் 3 பேசும்போது சொல்றாரு, நான் இறந்ததை நீ விசுவாசிக்க வேண்டும்னு சொல்லல, மனுஷகுமாரன் சிலுவையில் ஏற்றப்பட்டு அதை பார்த்து நம்புகிற. தமிழ்ல விசுவாசம்னு இருக்கு, இங்கிலீஷ்ல சரியான வார்த்தை பிலீஃப் இருக்கு. the one who believes will be saved இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மனுஷகுமாரன் சிலுவையில் ஏற்றப்படும் பொழுது அதனை பார்த்து நம்புகிறவன் பிழைப்பான்னு வேதம் இருக்கு. விசுவாசம் இல்ல, நம்பிக்கைன்னு இருக்கு, பிலீஃப் இருக்கு. அதாவது இயேசுவானவர் ஒருத்தரை ஏத்தி பார்த்த உடனே நம்புறது, அதை பார்த்து சரிப்பா இதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றவன் பிழைப்பான்றத வாயால சொன்னா எத்தனை பேர் நம்புவான்னு நினைக்கிறீங்க? ஒருத்தனை நம்ப மாட்டான். சரி, 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கோம், இயேசுவானவர் சிலுவையில் இருக்கிறத எங்க போய் பார்க்க முடியும்? ஹலோ, நான் கேட்கறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இயேசுவானவர் சிலுவையில் இருக்கத எங்க போய் பார்க்க முடியும்? இல்லாத ஒன்று, ஆனா நடந்ததா நினைச்சு நம்புறோம்ல, அதுதான் நம்பிக்கை. இல்லாத ஒன்றை இருக்கிறதா நினைக்கிறது பேர் நம்பிக்கை. நம்பிக்கைக்கு இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு, என்ன தெரியுமா? கற்பனை. கற்பனை, இமேஜினேஷன். இல்லாத ஒன்றை இருக்கிறதா நினைக்கிறதா இமேஜினேஷன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா? லைட்டா வர கால்வலி, ஸ்ட்ரோக்குன்னு நினைச்சு நீங்க பயப்படுறீங்கல்ல, அதுதான் நம்பிக்கை. என்ன பாஸ்டர் அப்படியே மனசுல உள்ள சொல்றீங்கன்றீங்களா? இன்னைக்கு நீங்க பண்றீங்க பாருங்க, நடக்கவே இல்லை இன்னைக்கு. நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியாது, ஆனா இதெல்லாம் நடந்துரும் நீங்க நம்புறீங்க பாருங்க, அது நம்பிக்கை, விசுவாசம் கிடையாது, இது நம்பிக்கை. சரி, ஓகே.
ஆண்டவரே சொல்லியிருக்கார், பார்த்து நம்புகிறவன் பிழைப்பான், நம்பப்படுகிறவன் உறுதியும் காணாதது நிச்சயம், இல்லாத ஒன்றை இது பண்றதுதான் நம்பிக்கை. ஓகே, இப்போ ஜெபத்துல நீங்க போய் இல்லாத ஒன்றை ஜெபிக்கும் போது அது என்ன தெரியுமா ஆகுது? நீங்க ஒரு ஆசை வச்சிருக்கீங்க பாருங்க, இது எனக்கு நடக்கணும்னு, அது பேர் டிசையர், அதுதான் விதை. சரிங்களாங்க? அதை விதைக்கிறது தான் நம்பிக்கை. ஹலோ, நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு ஒரு விதை, மாங்காய் விதை இருக்குன்னு வைங்க, மாமரத்தோடைய விதை உங்க கையில நான் கொடுக்குறேன், இதை நீங்க போட்டுருங்க, அது வளர்ந்து மரமா இருக்குன்னு. போடும் போது இது வளராதுங்கன்னா தான் அது வந்து அவிசுவாசம். ஆனா போடும் போது இது வளர்ந்து நல்ல கனி தருன்னு போடுறது, அது பேர் என்னது? நம்பிக்கை. நீங்க நம்பி தானங்க அதை விதைக்கிறீங்க, இது பெரிய மரமா வரும்னு. ஆமாவா இல்லையா? ஆமேன். ஸோ அந்த பிளான்டிங் சீடு வந்து டிசையர், பிளான்டிங் வந்து பிலீஃப், பிளான்டிங் வந்து பிலீஃப். சரி, இன்னைக்கு ஒரு மரமோ ஒரு செடியோ வளருவதற்கு முதல்ல விதை தேவை, அப்புறம் விதைக்க வேண்டும். மூன்றாவது, அது வளருவதற்கு முக்கியமான தேவை என்னது? தண்ணீர். தண்ணீர் ஊற்றணுமா இல்லையா? சும்மா விதையை விதைச்சு நம்பிக்கையா வச்சுட்டேன் அப்படின்னா மரம் வளருமா? என்ன செய்யணும்? டெய்லி தண்ணீர் ஊற்றணும். இன்னைக்கு நம்மளாம் என்ன தெரியுமா பண்றோம்? இன்னைக்கு விதை விதைச்சிட்டா போதும், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஹலோ, இன்னைக்கு அப்படி நீங்க நினைக்கிற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன், ஏதாவது ஒரு விதை வாங்கிக்கோங்க, உங்க வீட்டில் அதை விதைச்சிருங்க, விதைச்சிட்டு விட்டுருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். தண்ணி ஊத்தாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, வளருதான்னு பார்த்துருவோம். வளருமா? கனி தருமா? மரமா தான் வளருமா? நெவர். இன்னைக்கு விதை விதைச்சா அதுக்கு என்ன பண்ணணும்? விதை விதைக்கிறது 5%, மீதி 95% எதுல பாக்கி இருக்கு? தண்ணி ஊத்தணும் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட், அதாவது நின்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வாங்கி விதைச்சிட்டா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். வசனத்தை நீங்க மிஸ் இன்டர்பிரட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு தேவன் சொன்னார், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் சொன்னாரா இல்லையாங்க? சொல்லியிருக்காரு. நம்ம இதை லிட்டரலா எடுத்துட்டு நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு மோசே செங்கடல் முன்னாடி நின்னாருங்க, ஆண்டவர் பேசுறார் மோசேட்ட, நீ செங்கடலை 2ஆ பிளந்துருன்னு பேசிட்டாரு. பேசினாரா இல்லையா? பேசின. நான் உங்கள்ட்ட தானே பேசுறேன். ஆமேன் இல்ல? ஓகே, பி ரெஸ்பான்சிவ். ஆண்டவர் பேசிட்டாரு, செங்கடலை நான் திறக்கிறேன்னு. மோசேவும் நின்று ஆண்டவர் திறக்க போறான்னு சொன்னோடனே செங்கடல் திறந்துருச்சு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஆண்டவர் அப்படியே உள்ளங்கையில தூக்கிட்டு போய் அங்கிட்டு விட்டாரா? என்ன செஞ்சாரு ஆண்டவர்? என்ன செஞ்சாரு? செங்கடலை மட்டும்தான் திறந்தாரு. வேற என்ன செஞ்சாரு? வேற என்ன செஞ்சாரு? அதெல்லாம் அதுக்கப்புறம். செங்கடலை திறந்தாருங்க, அதுக்கப்புறம் போ சொன்னாரு. போணுமா இல்லையா? போகணும். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? ஆண்டவர் செங்கடல் திறப்பார், ஆண்டவரும் திறந்துடுறார், அங்கேயே நின்றுட்டு இருக்கோம். திறப்பார், திறந்துட்டேன், திறப்பார், திறந்துட்டேன், அங்கேயே நின்று போனோம். அவருடைய சிறகுகளால் என்னை மூடி அதெல்லாம் பண்ண மாட்டார். தட் இஸ் ப்ரொடெக்ஷன், நாட் யுவர் வெஹிக்கிள். ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு, அப்படியே தூக்கிட்டு போய் அங்கிட்டு விடுவாரா? எத்தனை பேரை ஆண்டவர் அப்படியே பைபிள்ல அப்படி தூக்கிட்டு போய் விட்டுருக்காரு? எத்தனை பேரை பண்ணியிருக்காரு? படிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை. அப்போ ஆமேன் பாஸ்டர், உடலன்னு ஒத்துக்கோங்க. சொல்லுங்க, இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு? சரி, தாவீத உள்ள அனுப்புனார் ஆண்டவர், அவனுக்கு வல்லமையும் கொடுத்தாரு. தாவீது வல்லமை கொடுத்துட்டார். இப்போ கோலியா தானா விழுவான் பாரு அப்படின்னு உட்கார்ந்தே இருந்தானா? அப்படியே மாயக்கல் இப்படி பறந்து போய் அடிச்சுச்சா? சொல்லுங்க. சரி, சிம்சோனுக்கு பலம் கொடுத்தாரு. பலம் இருக்கு, சிங்கம் வாய் இப்ப கிழிக்கப்படும் கை கட்டி பார்த்துக்கிட்டு இருந்தானா? உள்ள இறங்கி கிழிச்சானா இல்லையா கை வச்சு? இன்னைக்கு நீங்க தோக்குறதுக்கான மிகப்பெரிய ரீசன் என்ன தெரியுமா? உங்க ஜெபம் ஏன் ஆண்டவர் பதில் தர மாட்டேங்கிறாரு தெரியுமா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, செங்கடல் திறக்கணும்ன்றீங்க, ஆண்டவரும் திறந்துடுறாரு, அப்புறம் அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க. யார் நடப்பா? ஆண்டவர் நடந்து போவாரா? இல்ல உங்களை தூக்கிட்டு போவாரா? ஹலோ, இன்னைக்கு விதை விதைச்சாச்சு, மரம் வளரும் அப்படின்னா மரம் எப்படி வளரும்? தண்ணி ஊற்றணும்ல.
இன்னைக்கு கல்ல சூடு பண்ணியாச்சு, மாவு இங்க இருக்கு, மாவு வச்சாச்சு அப்படின்னா தோசை வந்துருமா? செஞ்சுதான் பாருங்களேன். நீங்க தோசை கல்லு கரிஞ்சு வீடே தீ பிடிச்சிரும். ஆமா தானங்க? சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நீங்க கேட்கறத செஞ்சுட்டு தான் இருக்காரு. இல்லன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம் எந்திரிச்சு. ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை உண்டாக்கும், ஆண்டவர் வழியை உண்டாக்கிடுறாரு. ஆண்டவரே எனக்கு ஒரு வாசலை தரும், வாசலையும் திறந்துடுறாரு. ஆண்டவரே ஒரு வாசல் வேண்டாம் 7 வாசலை அதையும் திறந்துடுறாரு. நடக்கணும்ல. அதாவது இது இந்த டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். என்னன்னா, வாழைப்பழத்தை உரிச்சு வாயில தான் வைக்க முடியும், வாயை அப்படி அமுக்கி திங்க வைக்க முடியுமா? நாடியை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வெட்டி உள்ள இப்படி குத்த முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க, செய்ய முடியுமா? ஒரு நல்ல தகப்பனோ பிள்ளையோ நல்ல தாயோ என்ன பண்ண முடியும்? பிள்ளைக்கு கை அடிபட்டுருந்தா உரிச்சு வாயில தான் வைக்க முடியும். அதுங்களுக்கு பதிலாக இவங்க சாப்பிட்டா சரியாயிருமா? சொல்லுங்க. என்னங்க, தமிழ்ல தானே பேசுறேன் நானு, தாக்குறேனா நானு? யாரையும் இங்க நான் குற்றம் சொல்லலையே. ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். இன்னைக்கு பண்ற நம்ம பெரிய 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 தப்பு அதுதான். இதை தான் நம்ம என்னன்னு கூப்பிட்டு இருக்கோம் இத்தனை வருஷம்னா, விசுவாசம்னு அழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது அங்க போய் நின்று ஆண்டவர் திறப்பார், ஆண்டவர் திறந்தானே இதான் விசுவாசம். நோ, தட்ஸ் வை யூ ஆர் ஃபெயிலிங். யூ வில் நெவர் கெட் யுவர் ஆன்சர்ஸ். இன்னைக்கு ஜெபத்துல போய் உட்கார்ந்து உடம்புல வியாதி இருக்கு, டாக்டர்ஸ் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனா ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார்ன்றது நம்பிக்கை. ஆண்டவரும் தருவார். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்கே, அது பேர் தான் விசுவாசம். அது பேர் தான் இங்க ப்ராசஸ். the first step, that is belief. the second main process is faith. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? what is the difference? விசுவாசம், நம்பிக்கைனா அது ஆரம்ப பகுதி, விதைக்கிறது மட்டும்தான். விசுவாசம்ன்றது தண்ணி ஊத்துறது. புரியுற மாதிரி சொல்லவா? ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு வாசலை திறந்து தரும், ஆண்டவர் வாசலை திறந்துருவாரு. இது நம்பிக்கை. இல்லாத ஒரு வாசலை இருக்கிற மாதிரி நினைச்சு ஜெபம் பண்றது நம்பிக்கை. ஆனா அது ஆண்டவர் நடத்தி தந்துட்டாரு, இது நிச்சயம் அங்க ஒரு பாதை இருக்குன்னு நடந்து போறது பேர் தான் விசுவாசம். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? டூ மெயின் டிஃபரன்சஸ். இன்னைக்கு ரெண்டு வார்த்தையும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, அப்படி நினைக்கிறதுனால தான் தோத்து போயிடுறோம். இன்னைக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு செங்கடலை திறந்தது, கடல் திறந்து நீங்க அதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? கிடையாது. இல்லாததோடைய உறுதி, அதுதான் நம்பிக்கை. நம்பப்படுகிறவர்களின் உறுதி. அதாவது கடல் திறந்ததா பார்க்கல, ஆனா நிச்சயம் இது நடக்கும்ன்றது நம்பிக்கை. திறந்த உடனே அதுல நடந்து போறது விசுவாசம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தராருன்னா அதை போய் வச்சு ஜெபம் பண்றது நம்பிக்கை. இல்லாத ஒன்னதான் வாக்குத்தத்தமா தேவன் தருவார். அது தெரியுமா உங்களுக்கு? சாத்தியம் இல்லாத, வாய்க்காத, உங்களுக்கு அப்படி வாக்குத்தத்தம் வந்தது இல்லையா? நீங்க சாதா மக்கா இருப்பீங்க, உங்க பாஷையில நான் சொல்றேன், சரியான மக்கா இருப்பீங்க. ஆனா உங்களை தேவன் என்ன தெரியுமா சொல்லுவாரு? இடியாப்ப சிக்கலை போன்ற உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்புன்றது தேவனுடைய வாக்குத்தத்தம். இதை கொண்டு போய் ஜெபம் பண்றது பேர் நம்பிக்கை. அது நிச்சயம் நடந்துருச்சுன்னு நடக்கிறது பேர் விசுவாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்னாக்கி போய் ஜெபம் பண்ணா போதும் ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவார்னா யார் நடப்பா உங்க சார்பா? ஆண்டவர் நடக்க மாட்டார். ஆண்டவர் எல்லாம் உண்டாக்கி தருவார், எல்லா வழியும் இது பண்ணி தருவார். நடக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஜெபம் பண்ற ஆளுடைய பொறுப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடக்க வேண்டியது. அதனாலதான் வேதம் சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் இல்லாத ஒன்று மேல் நடப்பது நம்பிக்கை, அது மேலே நடப்பது விசுவாசம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் ஒரு வழியை உண்டாக்குவார் அப்படின்னு ஜெபம் பண்றீங்க, அது நம்பிக்கை. வழியே இல்லைனாலும் ஆண்டவர், நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் நிச்சயம் உண்டாக்கி தருவார், நடக்கிறது பேர் விசுவாசம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆமென். இன்னைக்கு இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தெரியாம மாட்டிக்கிட்டு நம்ம யாரை தெரியுமா பிளேம் பண்றோம்? நான் போற சர்ச்சு சரியில்லை, நான் ஜெபிக்கின்ற ஜெபம் சரியில்லை, நான் பாவி, அதனால தேவன் பதில் சொல்லி. This is all nonsense and crap. Put it into dustbin. This will never mind. God will never ask for this. ஆண்டவர் நீ போற சர்ச்சு சரியா, நீ ஜெபம் பண்ற பாஸ்டர் சரியா, உன் மேய்ப்பன் சரியான ஆளா, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். உன் ஜெபம் சரியா இருக்கா, நீ விசுவாசமா நடக்கிறியா, that's all it matters.
இட்ஸ் நெவர் அபவுட் யுவர் பாஸ்டர், இட்ஸ் நெவர் அபவுட் யுவர் ட்ரெஸ். ஆண்டவர் இன்னைக்கு வந்து கேட்க மாட்டார், ஜோயில மாட்டார். 365 நாள்ல 54 வாரம், 54 வாரமும் சரியா போனீங்களா ஜோயிலமா? போனீங்கன்னா சரி, நான் அற்புதம் செய்யறேன்னு சொல்ல மாட்டார். அப்படி ஜோயிலமா போய் சொல்றாங்க, 54 வாரம் நான் போன ஆண்டவரே, எல்லாமே நான் செஞ்சேன், ஏன் நடக்கலன்னு ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசமா நடக்கல. You had belief but you didn't have faith. இன்னைக்கு இல்லாத ஒன்றை கேட்கிறது நம்பிக்கை, இருக்கிறதா நினைச்சு நடக்கிறது விசுவாசம். ரெண்டுக்கும் பெரிய நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த வித்தியாசத்தை. இது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா இருக்கும் உங்களுக்கு. டர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இளங்கண்ணன் இருக்கார்ல, நான் இளங்கண்ணனோட சென்னை போறேன். ஓகே, கற்பனை வச்சுக்கோ, பல தடவை போயிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் இளங்கண்ணனோட சென்னை போறேன். இளங்கண்ணா என்னை இத்தனை மணிக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க, பத்திரமா சேர்த்துருங்க அப்படின்றது நம்பிக்கை. சரிங்களா? நம்பிக்கை. அந்த பாதையில் என்ன நடக்கும், ஏது நடக்கும், பத்திரமா போகுமா போக மாட்டாமா அதெல்லாம் தெரியாது. ஆனா கொண்டு போய் சேர்த்துருங்க, பத்திரமா சேர்த்துருங்கன்னு நான் நம்பி தூங்குறது பேர் நம்பிக்கை. அது நம்பிக்கை. ஆனா அதுக்கப்புறம் உட்காந்து போவாரா மாட்டாரா, வைப்பாரா செய்ய மாட்டாரா, ஒழுங்கா ஓட்டுவாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது பேர் அவிசுவாசம். ஆனா அது எல்லாத்தையும் மறந்து நிச்சயம் கொண்டு போய் சேர்ப்பார், ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அது விசுவாசம். நான் நிம்மதியா தூங்கிட்டு போறேன் பாருங்க. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு தந்தையோ தாயோ யாராவது இருக்காங்கன்னு வைங்க, எத்தனை பேருக்கு பாசமான அப்பா இருந்திருக்காங்க? கையை உயர்த்துங்க. ஏன்னா யாருக்குமே இல்லையா? எல்லாம் அரக்கம்பத்துல தான். சரி, தகப்பனாராதான் சொல்ல மாட்டீங்க, தாயவா சொல்லுங்க. பாசமான தாய் எத்தனை பேருக்கு இருந்திருக்காங்க? நல்ல கையை உயர்த்தலாமே. உயர்த்துறவங்க அப்படியே தாயாருக்கு ஒரு கைத்தட்டலாம் கொடுங்க, உங்க தாயார்களுக்கு. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. தாயார் இருக்காங்க. இன்னைக்கு தாயார் உங்களை ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு, கற்பனை வச்சுக்கோ, உங்க தாயார் தான் டெய்லி ஸ்கூல்ல இறக்கி விட்டு கூட்டு போறாங்க. அப்போ தாயார் உங்களை பார்த்து சொல்றாங்க, இன்னைக்கு நான் வரேன் 4:45 ஆகும், நீ 4:30 மணிக்கு ஸ்கூலை முடிச்சுட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமாவா இல்லையாங்க? சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? 4:30 4:45 உட்காந்து அம்மா வரலன்ட்டு இருப்பீங்களா? சொல்லிட்டாங்க, சொன்னது யாரு? என் தாய். அது நிச்சயம் வரும் அப்படின்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமா இல்லையா? பார்த்துட்டு இருப்போமா இல்லையா? ஏன்னா சொன்னது யாரு? என் தெய்வம் சொல்லியிருக்கு. என்ன உங்க தாயை தெய்வம்னு சொன்னா கோவம் வருது உங்களுக்கு? சொல்றது தப்பே இல்லை. என் தெய்வம் சொல்லியிருக்கு வரும் அப்படின்னு ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறது தான் விசுவாசம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க எல்லாம் நல்லா பண்ணிடுறீங்க, நம்பிக்கை சூப்பரா பண்ணிடுறீங்க. எஸ்தரம்மா இந்த வயசுல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீடை தரார் 1.5 கோடி ரூபாய்க்குன்னு. எஸ் எஸ் எஸ். இங்க எல்லாம் கைத்தட்டிட்டு போறது நம்பிக்கை, நிச்சயம் தருவாருன்னு நடக்கிறது விசுவாசம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு யார் வேணாலும் நம்பிக்கையை கடைபிடிச்சிடலாம், விசுவாசமா நடக்கிறதுன்றது கஷ்டம். Belief is to survive, faith is to sustain. Know the difference. இன்னைக்கு பெருசா மரம் வளர்ந்து காய் காய்க்கணும்னா டெய்லி ஊத்தணும் தண்ணி. டெய்லி ஊத்தணுமா இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஊத்தினா போதுமாங்க? டெய்லி ஊத்தணும். இவ்வளவு தெரிஞ்ச உங்களுக்கு வார்த்தை என்னும் வசனத்தை விதைக்கிறீங்க, டெய்லி தண்ணி ஊத்தணும்னு தெரியணுமா இல்லையா? தண்ணி ஊத்துறதுன்னா என்ன பாஸ்டர்னா, அந்த வார்த்தை மேல நடக்கணும். எப்படி பாஸ்டர் நடக்கணும்? இன்னைக்கு உங்களுக்கு உடம்புல ஒரு வியாதி இருக்கு, இல்ல ஏதோ ஒரு வலி இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருது, அவருடைய தலைமையினால் சுகமானேன்னு வருது. அப்போ நீங்க என்ன எது மேல நடக்கணும்? நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு டெய்லி காலையில் எந்திரிச்சு நடக்கணும். அது யார் மேல வச்ச விசுவாசம் தெரியுமா? உங்க மேலேயோ உங்க வார்த்தை மேலேயோ இல்ல, செய்ய போறவர் நிச்சயம் செய்வார்னு வச்சிருக்க விசுவாசம். அது பேர் தான் விசுவாசம். நான் ஜோம் பண்ணவரு, நான் யார்கிட்ட ஜோம் பண்ணனோ அவர் நிச்சயம் செஞ்சிருவாருன்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க பாருங்க, அதுதான் விசுவாசம். அதுல நடந்து போறது பேர் தான் faith. Faith. That is not belief, that is faith. இன்னைக்கு வண்டி ஆரம்பிக்கும் போது அப்படி சில மோட்டர்ல அப்படி இழுப்பாங்கல்ல, இது நம்பிக்கை, இது ஸ்டார்ட் ஆயிரும்னு. அதுக்கப்புறம் அது ஓடுறது விசுவாசம். இன்னைக்கு நம்மள்ட்ட அது இல்லை. நம்ம அந்த ஃபெய்த்ன்ற ப்ராசஸை கட் பண்ணி என்ன பண்ணிட்டோம்? நம்பிக்கையும் ஃபெய்த்தும் ஒன்று. நம்ம செய்ய வேண்டியது என்ன? நின்று ஆண்டவர்கிட்ட சொன்னா போதும், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார். ஆண்டவர் பார்த்துக்குவார். நடக்கணும்ல, you have to walk.
அதனாலதான் இயேசு கிறிஸ்து மிகவும் சிறப்பா மிகவும் தெளிவா ஜெபம் பண்ணும் போது எப்படி ஜெபம் பண்ணணும்னு எழுதி கொடுத்துட்டு போனாரு. மார்க் 11:24 எடுத்து வாசிங்க. ஜெபம்னா என்னன்னு அங்க இருக்கு. மார்க் 11:24. What is the process of prayer? He didn't say what is prayer. He said what is the process of prayer and how to do it. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். எவைகளை கேட்கிறது பேரு நம்பிக்கை, பெற்றுக்கொண்டதான் நினைக்கிறது பேரு விசுவாசம். வித்தியாசம் தெரியுதா? திரும்ப ஒரு தடவை வாசிங்க. பெண்ணு வச்சிருக்கவங்க அந்த வசனத்தை மார்க் பண்ணிக்கோங்க, மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பாத்தீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு சிம்பிள். அந்த ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ்ல மிகப்பெரிய ஒரு காரியம் அடங்கி இருக்கு. கேட்கறது நம்பிக்கை. எதை கேட்கிறோம்? இல்லாததை கேட்கிறோம், அது நம்பிக்கை. ஆனா அதை பெற்றுக்கொண்டதான் நினைச்சு அது மேல நடக்கிறது பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. அப்படி நீங்க செய்யும் போதுதான் உண்டாகுமே தவிர கேட்டா பத்தாது, அது மேல நடக்கணும். 3 நாள் கழிச்சு ஒரு தேவை இருக்கு, ஒரு பணத்தேவை இருக்குன்னா, ஆண்டவரே நீ சந்தித்ததற்காக நன்றி, இது ஜெபம். அடுத்த 3 நாள் அதை தந்ததான் நினைச்சு நடக்கிறது பேர் தான் விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. This is the simple trick, the very simple truth and trick to get your success fulfilled, get your desire fulfilled. ஆமென். இன்னைக்கு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கேட்கறது இருக்கு பாருங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கையா கேட்கறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அது மேல நடக்க மாட்டேன்றோம். ஆமென். ஏன்றதை நான் சொல்றேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஆனா முதல்ல இந்த பாயிண்ட் நம்ம பேசுவோம். ஒரு இடத்துல மத்தேயு 6 தேவன் சொல்றாரு, நீ ஜெபிப்பதற்கு முன்பே பரமபிதாக்கு எல்லாம் தெரியுதான். ஹலோ, ஒத்துக்கிறீங்களா? நீங்க கேட்பது போய் ஜெபத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இதுதான் என் தேவைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே தெரியுதான் அவருக்கு நீ இதுக்கு தான் ஜெபம் பண்ண வரேன்னு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ இதுதான் வேணும்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை, நீ ஜெபத்துல போய் பெற்றுக்கொண்டதான் நினைச்சுக்கோ, அதுதான் ஜெபம்ன்றாரு. ஆமாவா இல்லையா? அப்ப என்ன, ஒரு ஆசை ஒன்றை போடுகிறது. இன்னைக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆசையை உள்ள விதைக்கிறார்னா அது தேவன் போடுகிறது, உங்களுடைய சுய புத்தி கிடையாது. ட்ரீம் வாங்க தெரியுமா? DREAM, ட்ரீம். தமிழ்ல அதுக்கு பேர் என்ன? கனவு. கனவு. கனவை அடைய வேண்டும், லட்சியத்தை அடைய வேண்டும் இன்னைக்கு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? you have to achieve your dream. so what is a dream? ட்ரீம்னா என்ன பாஸ்டர்? ட்ரீம்னா என்ன அப்படின்னா, எது சாத்தியம் இல்லையோ அதுதான் ட்ரீமா வரும். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களாங்க? பேக் பெஞ்சருக்கு you are going to be the president of India அப்படின்றது ட்ரீம். APJ அப்துல் கலாம். பேக் பெஞ்சர் you are going to make the rockets in air அப்படின்றது ட்ரீம். it is not possible but that's dream. whatever it's not possible that's dream. எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதுதான் கனவு. ஒத்துக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு அப்படி கனவு ஆண்டவர் கொடுத்திருக்காரா? ட்ரீம்ன்ற சில நேரம் பேசியிருப்பார், வாக்குத்தத்தமா பேசியிருப்பார். இன்னைக்கு நம்ம தகுதி இல்லாத பாத்திரமா இருப்போம், ஆனா தேவன் நம்மளை நோக்கி பேசுவார், நீ எனக்கு அன்பு கூர்ந்தவன், உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன். அது மிகப்பெரிய ட்ரீம். எத்தனை பேருடைய கனவு அது? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு மனுஷனா பிறக்கிறீங்க, ஒரு கட்டத்துல இன்னைக்கு உங்களுடைய கனவுலாம் கசக்கப்படுது சில சூழல்னால. ஆனா கொஞ்சம் சற்று உட்கார்ந்து யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு சின்ன வயசுல எவ்வளவு கனவு நமக்கு இருந்திருக்கு. ஒரு சின்ன பையனா இருப்போம், ஆனா ஆஸ்ட்ரோநாட்டா இருக்க பிடிக்கும், போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு பிடிக்கும், ஆர்மி மேனா ஆகணும்னு பிடிக்கும். சரி, வளர்ந்து ஒரு கட்டத்தில் வரும்போது, வாட் இஸ் யுவர் ட்ரீம் மேன்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இது மாதிரி ஏகப்பட்ட பேர் கனவு இருக்கா இல்லையா? எங்க அம்மாக்கெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்கணும் கனவு, இப்பயும் இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன, ஸ்டேஷன்ல இல்ல, வீட்டுல. My dream is to become a football player. இது மாதிரி எத்தனை கனவுகள் இருக்கு. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவது பேர் தான் கனவு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கனவை உங்களால அடைய முடியாதுன்னா தேவன் உங்களுக்குள்ள போட மாட்டார். உங்களுக்கு தகுதி இருக்கு, உங்களால அதை தாண்ட முடியுன்றதுனால அந்த கனவை உங்கள்கிட்ட கொடுக்குறார். அந்த கனவு உங்களுக்கு தெரிய வருது, அதை நீங்க போய் ஜாப் பண்றதுக்கு முன்னாடியே பிதாவானவருக்கு தெரியும், ஏன்னா போட்டவரே அவர் தான். அப்போ நீங்க என்ன பண்ணணுமா? பெற்றுக்கொண்டதை போல ஜாப் பண்ணிட்டு நடக்கணும். அதுதான் பிரேயர்னு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு 99 வயசுல பிள்ளை பிறக்கணும்னு சொன்னது வாக்குத்தத்தம். அது கனவு, தனக்கு ஒரு பிள்ளை இருக்கணும்ன்றது.
ஆனா அது நடக்காத காரியம் 99 வயசுல. கரெக்டா? ஆனா அத ஓகே ஆண்டவர் சொல்லிட்டான்னு சொல்லி அது மேல நடந்தது பாருங்க, அதுதான் விசுவாசம். அதை யார் செய்தா? ஆபிரகாம் செய்தார். அவ்வளோ பெரிய ஒருத்தனை அடிச்சு சாய்க்க முடியாதுன்னு நினைச்சானுங்க. ஆனா தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அங்கேயே நின்று வார்த்தைகள் மட்டும் பேசாம அது மேல் செயல்பட்டதுனால் இன்னைக்கு தாவீதுன்னு ஒருத்தரை நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒத்துக்கிறீங்களா? கிடியோன் எடுத்துக்கோங்க. 300 பேரை வச்சு நான் பெரிய இதை வீழ்த்திடுறேன்னு போனவர் ஒரே இடத்துல உட்காந்து 300 பேரை வச்சு வீழ்த்தினேன் 300 பேரை வச்சு வீழ்த்தினேன்னு பேசவில்லை. நம்பிக்கை முதல்ல கொண்டாரு. 300 பேரை வச்சு நான் வீழ்த்திடுவேன்றது நம்பிக்கை. அது மேல நடந்து போய் போரிட்டது விசுவாசம். ஜெயிச்சாரா இல்லையாங்க? ஜெயிச்சார். இயேசு கிறிஸ்து இதை பல தடவை ப்ரூவ் பண்ணிட்டார். ஹலோ, இயேசு கிறிஸ்து பல தடவை எல்லா அற்புதத்திலையும், சரி எல்லா அற்புதத்தையும் விடுங்க, தனக்கு பர்சனலா நடந்த ஒரு அற்புதத்தை பத்தி பேசுமா? உயிரோட எந்திரிச்சது. அது சாத்தியமே இல்லாத காரியம். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி யாராவது உயிரோட எந்திரிச்சிருக்காங்களா? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் உயிரோட எந்திரிச்சிருக்காங்களா? இல்லை. ஆனா அதை பேசுறார். அது நம்பிக்கை. அதன் மேல் அது நிச்சயம் நடக்கும் தான் பிதாவை நம்பி போய் சிலுவையில தொங்குனார்ல, அதுதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ஒரு இடத்துல என் பிதாவானவர் உயிரோட எழுப்பு வர மாட்டாரா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எங்கேயாவது பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? நம்பிக்கையை பேசினாரு, அது மேல நடந்தாரு, நடந்தபடியே அவருடைய காரியம் உண்டாகி 3ஆம் நாள் உயிரோட எந்திரிச்சு உட்கார்ந்தாரா இல்லையாங்க? அதுதான் விசுவாசம். ஆமேன். இன்னைக்கு நம்ம செய்யற மிகப்பெரிய தப்பு, விதைய விதைச்சிடறோம், தண்ணி ஊத்த மாட்டோம். தண்ணி ஊத்த மாட்டோம். ஒத்துக்கிறீங்களா? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? விதை விதைக்கிறது தான் நம்பிக்கையும் விசுவாசமும். கிடையாது. விதை விதைக்கிறது நம்பிக்கை, தண்ணி ஊத்துறது விசுவாசம். இன்னைக்கு காரியத்தை தைரியமா, ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு, நம்ம நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. முதல்ல என்ன செய்யணும், ரெண்டாவது ப்ராசஸ் என்ன? 2 வார்த்தை இருக்கு. நம் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். இது ரெக்வஸ்ட் கிடையாது. இப்படி வேணா செஞ்சு பாரு, நம்பிக்கையை வேணா சோகமா இல்லாம கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லல. நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய், அது கட்டளை. இட் இஸ் a command. ரெண்டாவது என்ன போட்டிருக்குன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ நம்பிக்கை அறிக்கையிடு, நீ யார்கிட்ட கேட்கறியா அவர் உண்மையுள்ளவர், அவர் நிறைவேற்றுவார். இது விசுவாசம். அந்த ஒரு வசனத்துல 2மே அடங்கி இருக்கு பாருங்க. நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்பிரணும். ரெண்டாவது யார்கிட்ட ஜெபம் பண்றோமோ அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார்னு நம்பி இறங்குறது தான் விசுவாசம். த மெயின் பிக் டிஃபரன்ஸ். 2 டிஃபரன்ஸ். இந்த வசனம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். இன்னைக்கு கடன் பிரச்சனையோ பண பிரச்சனையோ இருக்கிறவங்க ஒரு அறிக்கை ஒன்று இருக்கு, நான் சொல்லி தரவா? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள். இது நம்பிக்கை அறிக்கையிட்டுட்டோம். அசைவில்லாமல் இதுல உறுதியா இருக்கணும், நம்பிக்கை அறிக்கையிட்டுட்டோம். ரெண்டாவது, இப்போ இந்த வசனத்தை யார் மேல உள்ள விசுவாசத்துல சொன்னீங்க? பிதாவானவர், அனைத்தையும் படைத்தவர், கேட்டது அனைத்தையும் தருகின்றவர், அவர் மேல உள்ள விசுவாசமா சொன்னீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நீங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதா நினைச்சு நடக்க ஆரம்பிக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Belief is something you believe on something you don't know. Faith என்ன தெரியுமா? You already know it is done. அதுதான் வித்தியாசம். நம்பிக்கை என்னன்னா நடக்குமா இல்லையான்றது தெரியாது, ஆனா நம்புவோம். விசுவாசம் என்ன தெரியுமா? அது நடந்துருச்சுன்னு தெரியும், அது மேல நடந்து போயிட்டு இருப்போம். இன்னைக்கு தெரியறதுக்கும் நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹலோ, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தெரியறதுக்கும் நடக்கிறதுக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னது பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னா, நம்பிக்கை இது நடக்கும், அது நடக்காமலையும் போகலாம். கரெக்டா? அங்க மேபின்ற சாய்ஸ் இருக்கு. ஆனா தெரியற நோ அப்படின்ற இடத்துல என்னன்னா, நான் ஜோம் பண்ணது யார்கிட்டன்னு எனக்கு தெரியும், அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அதுதான் விசுவாசம். ஆமேன். இன்னைக்கு அந்த இடத்தை மட்டும் நம்ம சரி பண்ணிடுறோம். எங்க பாஸ்டர் சரி பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜோம் பண்ண பிறகு உங்களுக்கு சந்தேகம் வருது பாருங்க, அதை அடிச்சு ஓடணும்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது நீங்க யார்கிட்ட ஜோம் பண்ணீங்கன்னு. அல்லேலூயா. இன்னைக்கு போய் ஜெபம் பண்ண போறீங்கன்னா சற்று உங்களுக்கு எங்கேயாவது டவுட் வருது, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஜோம் பண்ணிட்டீங்க, ஆனா அதுல டவுட் வருதுன்னா, நீங்க யார்கிட்ட ஜோம் பண்ணீங்கன்னு ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா அந்த டவுட் ஓடிடும். ஒரு 5 நிமிஷம்
டெய்லி ஒரு 5 மினிட்ஸ். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் ஒரு 6 மணி 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்க? ஓகே. 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்க, 3 மணி, அப்படிலாம் தூங்காமல் இருந்தீங்கன்னா உடம்பு வீணாக போயிடும். 5 மணி 6 மணிக்கு எந்திரிக்க. 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஒரு 5 நிமிஷம் இனிமேல் டெய்லி ஒதுக்குங்க. 5 நிமிஷம், வேற எதுவும் நான் கேட்கல. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டெய்லி காலையில் எந்திரிச்சு உட்காந்து புலம்பாதீங்க. என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. 5 நிமிஷம் காலையில் எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்கல்ல, இப்படி அரை தூக்கத்தில் இருக்காதீங்க. நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. உட்காந்துட்டு நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது யாருனாலன்னு கொஞ்சம் யோசிங்க. தேவனுடைய சுத்த கிருபை. இப்போ இந்த தேவன் யாருன்னு காலையில் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சிங்கன்னு வைங்களேன், உங்கள் நாளில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு பயமே இருக்காது. அல்லேலூயா, ஆமென். சீக்கிரம் தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ மகத்துவமானவர்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ ரெடி பண்ணி நாங்கள் சர்ச்சு குரூப்பில் போடுறோம். காலையில் உங்களால் ஞாபகப்படுத்த முடியலன்னா அதை ப்ளே பண்ணிடுங்க. நாங்கள் உங்களுக்கு சார்பாக நாங்கள் சொல்கிறோம், நம் தேவன் யார், அவர் எவ்வளோ பெரியவர், எப்படி உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணா அப்படியே நிறைவேற்றுவார், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. இது 5 நிமிஷம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு ஞாபகப்படுத்திட்டீங்கன்னு வைங்க, நீங்க எவ்வளோ பெரிய மலையை வேணாலும் ஜெயிச்சிடலாம். அதுக்கு நான் கேரண்டி. ஆமே. இன்னைக்கு நீங்க விசுவாசம் வைக்கிறது சாதா மனுஷங்களோ சொந்தக்காரங்களோ நண்பர்களோ மேல கிடையாது. நீங்க யார் மேல விசுவாசம் வைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அண்டத்தையும் படைத்த தேவன் மேல, எல்லாற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிற தேவன் மேல இன்னைக்கு நீங்க விசுவாசம் வைக்கிறீங்க. மனுஷங்க இன்னைக்கு ஏமாத்திடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விலகி போயிடுவாங்க, மனிதர்கள் ஏமாத்திடுவாங்க, இறைவன் ஏமாற்ற மாட்டார். Hallelujah. There's a vast difference. A man can cheat, a friends can leave, but the Lord and the God will never leave. Amen. இன்னைக்கு நம்ம போய் ஜெபம் பண்ற இடம் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி வாங்க போறீங்க. டிவி தெரியும்ல, டிவி என்னமோ டிவியே பார்க்காத மாதிரி வாட் இஸ் டிவி அப்படின்றீங்க. டிவி வாங்க போறீங்க, நல்ல பிராண்டட் கம்பெனினா நீங்க கேள்வி கேட்பீங்களாங்க, ஆன் ஆகுமா, 2 மாசத்துல வேலை செய்யுமா, வேலை செய்யாம போயிடுச்சுன்னா அப்படியா இப்படியான்னு கேள்வி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்கல்ல. இதெல்லாம் விடுங்க, தாயார்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த வீட்டு பக்கம் காய்கறி வித்துட்டு வரவன 100 கேள்வி கேட்போம், சூப்பர் மார்க்கெட்ல வாயை மூடிட்டு வருவோம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சூப்பர் மார்க்கெட்ல 50 ரூபா போட்டாலும் கொடுங்க பில்ல போடுங்க அப்படின்னு வரீங்கல்ல. இன்னைக்கு ரோட்ல வரவன எத்தனை கேள்வி கேட்கறான், உனக்கு எதுக்கு 50 ரூபா, வண்டியை தள்ளிட்டு வர்றதுக்கா, இந்த காய் நல்லா இருக்குமா, நாளைக்கு வீணா போயிடுச்சுன்னா உன்னை என்ன பண்ணலாம், இதெல்லாம் கேட்குறீங்கல்ல. அப்படிதான் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினா மட்டும் எவ்வளோ ஒரு 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 விசுவாசம் இருக்கா இல்லையா? நல்லா தான் இருக்கும். இந்த இடத்துல வாங்கினா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இன்னைக்கு இவ்வளோ விசுவாசம் ஒரு சூப்பர் மார்க்கெட் மேல இருக்கு. இன்னைக்கு தேவன் மேல இல்லாத விசுவாசம் ஒரு கேப் டிரைவர் மேல இருக்கு. முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, ஆனா அவன் கொண்டு போய் சேர்த்துருவான்னு விசுவாசம் இருக்குல்ல. அப்படித்தானே ஏறி சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் நம்ம மார்வேஷம் போட்டு வேற எங்கேயாவது கொண்டு போயிடுறான், அப்போ தெரியும் உங்களுக்கு. யாருன்னே தெரில, 4261 ஒரு ஓடிபியை சொல்லி ஏறி உக்காந்து சர்ச்சுக்கு இன்னைக்கு போயிடணும்னு வரீங்கல்ல. என்னைக்காவது இவன் டிரைவர் எப்படிப்பட்டவன், ஆதார் கார்டை கொடு, ரேஷன் கார்டை கொடுன்னு எல்லாம் வாங்கி செக் பண்ணுறீங்களா? செக் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். சரி, சாப்பாடு வந்து கொடுக்குறாரு ஸ்விக்கி ஜொமாட்டோ, அவர் நீங்கள் பெரிய பிரபலமான ஆள்னு பாய்சன் கலந்து வந்து கொடுத்துருந்தா செக் பண்ணிட்டா வாங்கி சாப்பிட்றீங்க? அவர் ஒரு 20 நிமிஷம் லேட்டாக வருவார், அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மாதிரி ஆயிருமா? வந்த வேகத்துக்கு அவனுக்கு காசு அனுப்பிவிட்டு பாக்கெட்டெல்லாம் இப்படி பிரிக்கும், இப்படி பிரகலாதன் மாதிரி இப்படி சரட்டு, நரசிம்மர் மாதிரி இப்படி அதை பொறுமையாக அந்த நாட்டு கூட எடுக்க முடியாது. அவன் சிந்திரக்கூடாதுன்னு 3 நாட்டு போட்டு எடுத்துட்டு வருவான். நமக்கு பொறுமை இருக்காது, பசியில் என்ன பண்ணுவோம், சரட்டுன்னு கிழிப்போம் அப்படி, பசி அந்த அளவுக்கு. அப்போ உட்காந்து பார்க்குறீங்களா, பாய்சன் கலந்துருக்கா, கெமிக்கல் எதுவும் கலந்துருக்கான்னு செக் பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறீங்க, திறந்த வேகத்துக்கு சாப்பிட்றீங்கல்ல. இன்னைக்கு ஜொமாட்டோ அவர் மேலே நம்பிக்கை இருக்குது, பஸ் ஓட்டுறவர் மேலே நம்பிக்கை இருக்குது, கேப் ஓட்டுறவர் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் ஜோம் பண்ணுற அண்டத்தையும் படைத்த தேவன் மேலே நமக்கு விசுவாசம் இல்லை.
கொஞ்சம் யோசிங்க. எவ்வளவு பெரிய ஒரு மன கஷ்டத்தை நீங்க தேவனுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு யோசிங்க. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறது தப்பே. நீங்க சூப்பரா ஜெபம் பண்றீங்க, யாரும் அதை குறை சொல்லலை. அது மேல நடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு ஜெபத்துல வந்து ஜெபம் பண்றீங்க, நான் முற்றிலும் சுகமானேன்னு. அப்போ சுகமானா என்ன பண்ணணும்? நீங்க சுகமானது போல நினைச்சு நடக்கணுமா இல்லையா? ஆனா அது சர்ச்சிலே விட்டுட்டு போயிடுறோமே. ஜெபம் பண்றதை சர்ச்சிலே டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. டைவர்ஸ் கோ. சுகமானேன்னு ஜெபம் பண்ணுவோம், வாசலை தாண்டும் போது எங்க அதான் வலிக்குதே. எப்படி சுகமாவும்? நான் தேவன் ஒரு இடத்துல சொல்றாரு, கவலைப்படுகிறதுனால் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணும் போது என்ன பண்றீங்க? உங்கள் கவலையில் எல்லாம் அவர் மேல் வைத்து. 1 பீட்டர் 5:7ங்க, 1 பேதுரு 5:7 இருக்கு. கவலை எல்லாம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படி பார்த்தா கவலை எல்லாம் மூட்டை கட்டி அவர் மேல வீசிடணும்னு இருக்கு. அதாவது உங்க பாரத்தை தூக்கி தேவன்கிட்ட கொடுத்து நீங்க எப்படி இருக்கணுமா? சாந்தமா இருக்கணும்னு இருக்குங்க. இதுதான் வசனம். ஜெபம் பண்ணும் போது போய் ஜெபம் பண்றீங்க, என் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைத்துட்டீங்க ஆண்டவரேன்னு பாரத்தை தூக்கி அவர் மேல போட்டீங்க. கொடுத்த ஆள் வந்து சாதாரணமான ஆளா? எங்கேயாவது தோத்து நீங்க பாத்திருக்கீங்களா? தேவன் தோத்து பாத்திருக்கீங்களா? தேவன் செய்யாம இருந்து பாத்திருக்கீங்களா? தேவன் நிறைவேற்றாம இருந்து பாத்திருக்கீங்களா? செஞ்சிருக்கார், நிறைவேற்றிருக்கார், ஏற்ற வேலையில வந்து தலையை உயர்த்திருக்கார். ஆமாவா இல்லையா? இப்படி வட்ட ஆளை வெளியில போனதுக்கு அப்புறம் பாப்போம் நடக்குதா இல்லையா அப்படின்னா என்னங்க அது அர்த்தம்? சொல்லுங்க. இன்னைக்கு அதனாலதான் நான் உங்கள்ட்ட சொல்லுவேன் திரும்ப திரும்ப, புலம்பாதீங்கன்னு. புலம்புறது வந்து உங்க மன திருப்தின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க தேவனா ஒவ்வொரு நிமிஷமா அவமதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் அர்த்தம். ஒவ்வொரு நிமிஷமும் அவமதிக்கிறீங்க தேவனை. கணவன் மனைவி இருக்காங்க, அவங்க நிலைச்சு நிக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1 அன்பு, 2வது விசுவாசம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க உங்க கணவனை நம்பாமையோ உங்க மனைவியை நம்பாம போனா அந்த குடும்பம் நிலைக்குமா? அந்த ரிலேஷன்ஷிப் நிலைக்குமான்னு நான் கேட்டேன். ஆமா இல்ல? இல்ல. எப்படி அப்புறம் நீங்க தேவன் மட்டும் எல்லாம் செய்வார்னு நினைக்கிறீங்க? நீங்க நம்ம செய்யறது கேட்கறது ஒண்ணு, செய்யறது இன்னொன்னு. தேவன் இதுல எங்க பதில் தருவார்? இதுல நீங்க சர்ச்சை பிளேம் பண்ணிடுறீங்க, பாஸ்டரை பிளேம் பண்ணிடுறீங்க, உங்களே நீங்க குற்ற மனசாட்சிக்குள்ள தள்ளிடுறீங்க. நான் பாவி, அதனாலதான் தேவன் பதில் தர மாட்டேன். தேவன் அப்படி எங்கேயுமே சொல்லலையே. ஒவ்வொரு நாளும் கிருபை புதியதா இருக்குன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? நீ பாவின்னு பார்த்துலாம் நான் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காருல்ல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? உள்ளத்தின் ஆழத்தை என்னங்க நான் உங்கள்ட்ட தானே பேசுறேன். ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்க மாம்சத்துடைய தூண்டுதல்னால பாவம் செஞ்சிட்டீங்கன்னு தேவனுக்கு தெரியும். நீங்க வேணும்னுக்குனே செய்யலன்னு தேவனுக்கு தெரியும். அதனாலதான் டெய்லி காலையில உங்களுக்கு புது கிருபையை தரார். அப்புறம் என்னங்க இன்னைக்கு ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் ஏங்க அதை பத்தி பேசணும்? நம்ம இயேசு கிறிஸ்துட்ட பிடிச்ச குவாலிட்டி ஒன்னுட்டு எனக்கு ஒண்ணு இருக்கு. என்னன்னா, யார்கிட்ட போய் ஜெபம் பண்ண போனாலுமே எத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட, எத்தனை நாள் கஷ்டப்பட்ட, எவ்வளவு கஷ்டப்பட்ட, எங்க உட்காந்து யார் உன்னை அசிங்கமா, இதெல்லாம் கேட்கவே மாட்டாருங்க. ஏன்னா அதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? பாரத் அப்படி இறக்குறாங்களாம், இதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த பெண்கள் கூட எல்லாம் கூட்டின நல்ல வேலை எஸ்ராமெல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. மதியானம் 3 மணி வேலையில அவிசுவாசம் பேசினா பெல்ட்டை கொண்டு அடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். அது என்னுடைய ஒரு விசுவாச ஜபம், பெல்ட்டை கொண்டு எஸ்ராம அடிக்கணும். ஆனா அவங்க விசுவாசமா நடத்திட்டு இருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பெண்கள் கூடுகை கூடி பாரத்தை இறக்குறாங்க. என்னன்னா சொன்ன புலம்பலையே 3 வாட்டி திரும்ப சொல்றேன். இது வந்து ஜெபம் கிடையாது. நீங்க எவ்வளவு தப்பா எடுத்துட்டாலும் பரவாயில்ல, இது யாரை குத்துனாலும் பரவாயில்ல. This is the true fact. You are making a mistake. ஒரு பிரச்சனையை திரும்ப திரும்ப பேசுறதுனால தீர்வு கிடைச்சிருமா? அப்படி யாராவது தீர்வு கண்டிருந்தீங்கன்னா கையை உயர்த்துங்க பாப்பீங்க. கையை உயர்த்துங்க. தைரியமான ஆளா இருந்தா கையை உயர்த்துங்க. நான் பிரச்சனையை பேசி பேசி எனக்கு தீர்வு கிடைச்சது பாஸ்டர் யாராவது ஒருத்தர் கையை உயர்த்துங்க பாப்போம். No, you will never get a solution. இன்னைக்கு பெரிய பெரிய பிசினஸ் மேனோட பெரிய சீக்ரெட் என்ன தெரியுமா? அவங்க எல்லாம் கூடி பேசும்பொழுது என்னைக்குமே தோல்வியை பத்தி பேசினதே கிடையாது. தேர் இஸ் லாஸ். ஆனா அதை எப்படி சரி பண்ணலாம்னு தான் பேசுவாங்க. அதனாலதான் அவங்க மேல போயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு உட்காந்து பொழுதனைக்கும் பேசுறது என்ன நடந்தது, ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கோம், இப்படியே வலிச்சுக்கிட்டு இருக்கு, இப்படியே கால் வலிக்குது, இப்படியே நம்ம சோகமா இருப்போம், இப்படியே தோத்து போயிரோம்னா அது மட்டும்தான் நடக்கும்.
இன்னைக்கு ஜெபிக்கும் போது ஒரு நம்பிக்கை இருக்கு, ஜெபம் முடிச்சோடனே ஒரு அவநம்பிக்கை இருக்கு, அதுக்கப்புறம் லைட்டா விசுவாசம் வருது, அப்புறம் அவிசுவாசம் வந்தா தேவன் எந்த காரியத்திற்கு பதில் தருவார்? நீங்களே சொல்லுங்க. God will not answer. He'll never do. நீங்க எத்தனை சர்ச் வேணாலும் மறிக்கோங்க, இதுக்கு பாஸ்டரோ மெய்ப்பரோ பொறுப்பு கிடையாது. நீங்க இன்னைக்கு பல பேர் எஸ்ஆர்மா ஒரு ஜெபத்து ஒரு கூடுகைக்கு போறாங்க, ஒரு சர்ச்சுக்கு போறாங்க, ஜெபம் பண்றாங்க, அங்க நிறைவேற்றப்படலைன்னா வேற ஊருக்கு போயிட்டு இருக்காங்க ஜெபம் நிறைவேற்றப்படணும்னு. இங்க எந்த ஊருக்கு போனாலும் ஜெபம் நிறைவேற்றப்படாது. நீங்க நம்பி அது மேல நடந்தா மட்டும்தான் ஜெபம் நிறைவேற்றப்படும். எங்களுடைய வேலை இதை எப்படி செயல்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கறதானே தவிர உங்களுக்காக நாங்க உட்கார்ந்து நம்ப முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் ஏன் பசிக்கு நீங்க சாப்பிடுறீங்க? பதில் சொல்லுங்க. ஏன் பசிக்கு எத்தனை பேர் இங்க சாப்பிடுறீங்க? சொல்லுங்க. ஒருத்தரும் இல்ல. ஏன் பசிக்கு நான் தானே சாப்பிட்டாகணும். அப்ப ஏன் கவலைக்கு நான் தான் ஜெபம் பண்ணணும், நான் தான் விசுவாசம் கொண்டிருக்கணும். நீங்க யாரும் அதை பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணா எல்லாம் நடந்துரும், நான் ஜெபம் பண்ணா நடக்காது. அதை இன்னைக்கு அடியோட அடிச்சிருங்க. இன்னைக்கு அடியோட அடிச்சு உடைச்சிருங்க. நீங்க ஜெபம் பண்ணா நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இத சத்தம் பத்தாது, யூடியூப்ல உள்ளவங்களுக்கு கேட்கட்டும். Every individual who is watching me, you are capable of every miracle and God has spoken to it. இயேசுவானவர் அதை சொல்லியிருக்காரா இல்லையா? என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும், அங்க ஒரு பிராக்கெட்ல பாஸ்டர்ஸ் ப்ராஃபட்ஸ்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? போதகர்கள் தீர்க்கதரிசிகளால் மட்டுமே இது செய்ய முடியும்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? இல்லையேங்க. அப்புறம் ஏன் இந்த பெரிய டிஃபரன்ஸ்? இன்னைக்கு நீங்க உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல்ல நம்பிக்கை அறிக்கையிடுங்க, ரெண்டாவது அது மேல நடங்க. இது மட்டும்தான் நீங்க செய்யணும். வேற யார்கிட்டையும் போகணும், ஊர் ஊரா போய் காணிக்க போடணும், இதெல்லாம் வேலைக்கு வேண்டாம். இதெல்லாம் தேவனுக்கு இஷ்டம் இல்லாத காரியம். சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஜெபம் பண்ணிட்டு போய் ஆண்டவர் உண்டியல்ல காசு போட்டோன்னே ஆண்டவர், அது லஞ்சத்துக்கு சமம். ஆண்டவர் லஞ்சம் வாங்க மாட்டார். என்னுடைய பிதா லஞ்சம் வாங்குற பிதா அல்ல. சண்டே சண்டே லீவ் போட்டுட்டு எங்கேயாவது ஊருக்கு போகும்போது மட்டும் காசு போட்டா காப்பாத்துக்கிற என் பிதா லஞ்சம் வாங்குற பிதா அல்ல. இது ஹிந்துஸாவும் இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், அவங்க வேதத்துல உள்ள தேவர்களாவும் இருக்கட்டும், யாரும் நீங்க காசு கொடுத்தா வேலை பார்க்க மாட்டாங்க. ஒரே ஒரு காரியம் தான் அவங்க எல்லாரையும் அசைக்கும். என்ன தெரியுமா? விசுவாசம். எபிரேயர்ல இருக்கு, அன்பினால் தேவனை நகர்த்த முடியும்னு இல்லை, விசுவாசத்தினால் மட்டுமே தேவனை நகர்த்த முடியும்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு என்பது இவரை நம்பி கேட்கலாம். அன்பும் நம்பிக்கையும் ஒன்றா இணைந்திருக்கிறது. நிச்சயமா அவர்கிட்ட கேட்கலாம், இவர் பதில் தருவான்றது நம்பிக்கை. அவர் செஞ்சிட்டாருன்னு நம்பி நடக்கிறது விசுவாசம். ஆமென். இன்னைக்கு கரெக்டா ஜெபம் பண்றீங்க, தப்பே கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு விண்ணப்பங்களும் கோரிக்கைகளும் இருக்கு? கையை எடுத்துங்க பார்ப்போம். விண்ணப்பங்கள் இருக்கு, கோரிக்கைகள் இருக்கு, கையை இறக்கிக்கோங்க. இன்னைக்கு போய் ஜெபத்துல நம்பி கேட்குறீங்க, இதெல்லாம் நீங்க பார்க்கல, ஆனா நம்புறீங்க இதெல்லாம் நடக்கும்னு. அது நம்பிக்கை. ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பெற்றுக்கொண்டதா எந்திரிச்சு நடக்கிறது பேர் தான் விசுவாசம். ஆமென். பண தேவையில உள்ளவங்க இன்னைக்கு போய் ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே எங்களுக்கு நீ தேவைகளை சந்தித்ததற்காய் நன்றின்றது நம்பிக்கை. ஜெபம் முடிச்சோடனே எந்த கவலையும் படாம அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் சந்திப்பாருன்னு நடக்கிறது பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. உடல் சுகவீனமா இருக்கட்டும், மேரிஷியல் இஷ்யூஸா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், bring it unto God. நீங்க வணங்குற தேவன் யாருன்னு ஞாபகப்படுத்துங்க. அல்லேலூயா. அதை ஞாபகப்படுத்திட்டாலே முக்காவாசி பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம கேட்கிற தேவன் சும்மா ஏமாத்துறதோ பொய் பித்தலாட்டம் பண்ற தேவன் கிடையாது. அவர் சொன்னதை நிறைவேற்றிய தீர்வார். விண்ணப்பங்களை கேட்கின்ற தேவன், உள்ளத்தின் ஆழத்தை அறிகின்ற தேவன், நம் கண்ணீர்களை கைப்பிடியில் அளந்து அது எல்லாவற்றையும் வைத்து எல்லாவற்றுக்கும் பதில் தருகின்ற தேவன். ஆமென். வானங்களை ஞானமாய் உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. 16,000 எதிரிகள் வந்தாலும் அவர்களை எதிர்கொள்கின்ற பலனை தருகின்ற தேவன். இவ்வளவு பெரிய தேவனை வச்சுட்டு தயவுசெய்து அவிசுவாசமா இனிமே நடக்காதீங்க. இன்னைக்கு நம்பிக்கையை செஞ்சிடறோம், விசுவாசம் செய்யறது இல்லை. தராசு இங்க இப்படி இருக்கு, ரெண்டும் பேலன்ஸ்டா இருந்தா தான் நடக்க முடியும். ஆமென்.
இன்னைக்கு ஒரு வழி உண்டாகட்டும் ஜோம் பண்றீங்க, ஆண்டவரும் வழி உண்டாக்கிடுறாரு, கால் எடுத்து வைக்க மாட்டேன்றோம். சி யூ ஆர் நாட் புட்டிங் யுவர் ஃபுட் ஆன் இட். இன்னையிலிருந்து இல்லாத ஒன்றுக்கு ஜோம் பண்ணீங்கன்னா அது நிச்சயம் நடந்துருச்சுன்னு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிங்க. ஓகே பாஸ்டர், எப்படி நடக்கணும் அப்படின்னா, இந்த விசுவாசமாக நடக்கிறதுனா என்னது பாஸ்டர் அப்படின்னா, சி இன்னைக்கு பணம் இல்லாதவங்க பணத்துக்கு ஜோம் பண்ணுறீங்கன்னு வைங்க, பணம் வாங்கிட்டா எப்படி இருப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான்சி அக்கா சொல்லலாம்ல, நான்சி அக்காவுக்கு ஒரு 40 லட்ச ரூபா கடன் இருக்கு. சும்மா தான் சொல்கிறேன், இது காமின்னு சொல்லிடாதீங்க, எதுக்கு சொல்லணும்னு ஒரு விவசாயம் இருக்கப்பா. 40 லட்ச ரூபா கடன் இருக்கு. நான்சி அக்கா ஜோம் பண்ணிட்டாங்க, ஆண்டவரே நீ 40 லட்சத்தை 4 கோடியாய் திரும்ப தந்ததுக்காக நன்றி. இது நம்பிக்கை. சொன்னதுக்கு அப்புறம் நான்சி அக்கா ஜபத்துல இருந்து எப்படி தெரியுமா எந்திரிச்சு நடந்து போகணும்? இந்த 4 கோடி வந்தா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும்? 4 கோடி வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? வேலையா போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். எவனுக்கும் விஷயம் வெளியே போயிடக்கூடாது, கமுக்கமா சைலண்ட். முதல்ல இந்த பாஸ்டர் பயலுக்கு தெரியக்கூடாது. சர்ச் டொனேஷன் வாங்கிடுவாரு, 10ல் 1 பங்குன்னு வசனத்தை போட்டுருவாரு. என்ன பண்ணி சரி சாதாரணமாக கேட்குறேன். இன்னைக்கு திடீர்னு நான்சி அக்கா ஜோம் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 4 கோடி ரூபா செக்கை கையில் கொடுத்து இதை நீ டெபாசிட் பண்ணிடுறது தேவன் ஒன்று கொடுக்க சொன்னார்னா நான்சி அக்காவுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தலைகால் புரியாம கத்துவாங்க, ஆடுவாங்க, அப்படியே மனசு பூரிப்படையுமா இல்லையா? ஜபத்தை விட்டு எந்திரிச்ச போகும்போது அப்படி எந்திரிச்சு போங்கன்னு தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கார். ஆமென். ஒரு டவுட் இருக்கும், பாஸ்டர் அப்படி பூரிப்பா போய் நடக்கலைன்னா அவமானமாயிருமேன்னு. கரெக்டு, அது மனுஷன் சொல்லி பண்ணியிருந்தா தப்பு. தேவன் மேல விசுவாசம் வச்சு போகும்போதுல அது தப்பே கிடையாது. ஏன்னா அதை நிறைவேற்றுவர் உண்மை உள்ளவர். ஏன்னா நான் மனுஷனை நம்பி அங்க நடந்து போலையே, நான் யார் மேல விசுவாசம் வச்சிருக்கேன்? சொன்னதை செய்து முடிப்பவர் மேல். அதனால பணம் பெற்றுக்கொண்டதை போல நான் நடப்பேன். அதுக்குன்னு பெருமை கொள்ளக்கூடாது, அதட்டக்கூடாது. இன்னையிலேருந்து நீ எனக்கு வேலைக்கு வந்துரு, நீ வேலைக்கு வந்துருன்னுலாம் பேசக்கூடாது. அப்போ ஆண்டவர் இருக்கிற 40 400 கோடியா கடனாக மாற்றிடுவார், ஒரே அடியாக அடித்து எலும்பு விடாமல் பண்ணிடுவார். அது பண்ணக்கூடாது. ஆனால் சந்தோஷம் வெளியில் சொல்ல வேண்டாம், மகிழ்ச்சி. தேவன் செய்து விட்டார், தேவன் செஞ்சிட்டார், தேவன் செஞ்சிட்டார். இன்னைக்கு நான்சி அக்கா பிரச்சனைக்கு 4 கோடி ரூபா கொடுத்துட்டாரு. கொடுத்து என்ன சொல்லிட்டாரு? 5 நாள் கழிச்சு இந்த செக்கை நீ டெபாசிட் பண்ணிருன்னு சொல்லிட்டாரு. 5 நாள் நான்சி அக்கா எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நடக்குமா நடக்காதா அப்படியா? 5 நாள் ராஜபோக விருந்து நடக்குமா இல்லையா? 5ஆவது நாள் பார், என் விளையாட்டை பார், எப்படி இருக்கும்? அப்படி தலையெல்லாம் நிமிர்ந்து நடப்பாங்களா இல்லையா? நடப்பாங்களா இல்லையாங்க? சேர்ல உட்காரும் போது என்ன இப்படி கூனி குறுக்கி இப்படி உட்காருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கால் மேல கால் போட்டு. வாட்? உடனே என்ன பண்ணுவாங்க? 5 நாளுக்குள்ள வீடு ஒன்று பார்த்துருவாங்க, பர்னிச்சர் பார்த்துருவாங்க, எந்த ஊருக்கு டூர் போறோன்னு பார்த்துருவாங்க. ஆமாவா இல்லையா? காரு பைக் வாங்கிடுவாங்க. எல்லாத்தையும் பிளான் பண்ணி லிஸ்ட் பண்ணி அப்படி ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்களா இல்லையா? அந்த 5 நாளுக்குள்ள போய் கொட்டேஷன் வாங்குற இடத்துலலாம் எப்படி வாங்குவாங்கன்னு பார்ப்பீங்களா? மண்டே ஃபுல் செட்டில்மெண்ட், இஎம்ஐலாம் நோ நோ நோ, கிவ் ஃபுல் செட்டில்மெண்ட். ஒழுங்கா அட்ரஸ்க்கு வந்து இருக்கா என்னப்பா? அதெல்லாம் இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையாங்க? இன்னைக்கு தேவன் அதை தான் உங்களை பண்ண சொல்றார். பெற்றுக்கொண்டதை போல் நீ நினைத்து போ, நீ போற 5ஆவது நாள் அந்த காரியம் உனக்கு உண்டாகும். ஆமென். See, this is not a message on 3 steps to becoming a successful millionaire. No. 3 படிகள்ல நீங்க பில்லியனியர் ஆயிடலாம், 5 படிகளை கடைபிடிச்சீங்கன்னா பெரிய பணக்காரன். இது அந்த செய்தி கிடையாது. I am not here to promote success. I am here to tell the process on how to become successful. Okay? எதை கடைபிடிச்சா சக்சஸ் ஆகலான்னு சொல்றதுதான் வேலை. அதை கடைபிடிச்சு சக்சஸ் ஆக வேண்டியது உங்களுடைய வேலை, அந்த சக்சஸை கொடுக்க வேண்டியது அவருடைய வேலை. அல்லேலூயா. ஆமென். அதனால கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டு என்ன பண்ணணும்? இன்னைக்கு வெளியில போகும்போது அப்படி கம்பீரமா நடந்து போகணும். ஏன்னா வேதம் சொல்லுது, நீங்களும் நானும் அவருக்கு உடன் புத்திரர் ஆனோம்னு இருக்கு.
அல்லேலூயா. அப்போ எல்லா உரிமையும் இருக்கு, எல்லா ஐஸ்வர்யமும் என் பேர்லையும் இருக்கு. அதை கேட்டு வாங்குறவன் பிழைப்பான், அதை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். அதுதான் வசம். அதை இப்படியும் எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. அதனால இன்னையிலேருந்து ஜெபம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவன் செஞ்சிட்டாரு நடக்க ஆரம்பிங்க. அதுதான் பிரேக் த்ரூ. தேவன் அதை மட்டும்தான் பார்ப்பார். பாவம் செஞ்சியா செய்யலையா, நேற்று என்ன பண்ண, நேற்று பாக்கியலட்சுமி பார்த்தியான்லாம் பார்க்க மாட்டார். ஜெபம் பண்ணியா, அது மேலே நடக்கிறியா, தட்ஸ் ஆல் இட் மேட்டர்ஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணீங்களா, அது மேலே நடக்கிறீங்களா, அதுதான் முக்கியம் சிஸ்டர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்கள்லாம் ஏன் ஓன்னு உட்காந்துருக்கீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணீங்களா, அது மேலே நடப்பீங்களா. நீங்கள் கேள்வியா கேளுங்க, ஜெபம் பண்ணீங்களா, அது மேலே நடப்பீங்களா. கையை கொடுங்க, ஜெயிச்சிட்டீங்கன்னு கை கொடுங்க, ஜெயிச்சிட்டீங்க. தட்ஸ் ஆல் இட் மேட்டர்ஸ். இன்னைக்கு அதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. சொல்லுவது நம்பிக்கை, நடப்பது விசுவாசம். ரெண்டும் ஒன்றிணையும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். அதுக்கு வசனம் கேரண்டி. ஏன்னா சொன்னவர் உண்மை உள்ளவர். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இயேசுவானவர் பேதுருவை முத தடவை பார்க்கும்போது அவருடைய பேர் சைமன், தமிழ்ல என்ன, சீமோன். சீமோன். ஆனா தேவன் அவரை என்னன்னு கூப்பிட்டார்? பேதுரு, பீட்டர், ஹார்ட் ராக், கல். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எஸ், அது நம்பிக்கை. பேதுரு மறுதலிச்சார். இயேசு கிறிஸ்து அவர் முன்னாடியே திரும்ப வந்து நின்னார். 3 தடவை கேட்கிறார். கேட்ட உடனே தான் தவறை ஒப்புக்கொண்டு தன்னால் அந்த இடத்தை பூர்த்தி செய்ய முடியும் என்று அதன் மேல் நடக்க ஆரம்பிச்சார். இன்று பரலோகத்தின் திறவுகோல் அவர் கையில் தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பதவியை ஏற்று நடத்தியவர் பேதுரு தான். அன்னைக்கு பேதுரு இல்லைன்னு வைங்க, இன்னைக்கு கிறிஸ்தவம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேதுரு இல்லை என்றால் இன்றைக்கு கிறிஸ்தவம் கிடையாது. ஏறி இயேசுவானவர் நடத்தியதை மீண்டும் நடத்தி காட்டினார். அதுதான் முக்கியம். ஆமென். அதனால இன்னைக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் நிறைவேறலையோ இன்னைக்கு போங்க, லிஸ்ட் எடுத்து பேப்பர் எழுதுங்க, டிக்கு போட்டு, நான் சொல்றது புரியுதா, டிக்கு அப்படி ஓகே அப்படி போட்டு கீழே எல்லாம் நிறைவேறியது அப்படின்னு நன்றி சொல்லி மூடி வச்சிருங்க. அது மேல நடக்க ஆரம்பிங்க. தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே இருந்தபடிக்கே கடைசியா ஒரே ஒரு வார்த்தை, பெண் வச்சிருக்கவங்க இதை எழுதிருங்க. பிலீஃப் இஸ் a commitment, faith is consistency. ஆமென். பிலீஃப் இஸ் commitment, faith is consistency. நம்பிக்கை என்பது உறுதி, கமிட்மெண்ட், இதை நான் செய்வேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்வது. விசுவாசம் என்பது நிலைத்து நிற்பது, கன்சிஸ்டன்சி. பிலீஃப் இஸ் கமிட்மெண்ட், faith is consistency. Sustain and you will surely prosper. அப்படியே கண்களை மூடுங்க, நாம் செபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, இந்த புதிய காரியங்களை நீர் கற்றுத்தந்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த 2 முக்கியமான காரியங்களுக்குள்ள வித்தியாசத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நாங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுவதை மட்டும் செய்யாமல் அதன் மேல் நடக்க நீர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் மேலும் இதில் வளர, இதனை பயன்படுத்தி பல ஆசீர்வாதங்களை பெற, சாட்சிகளை பெற நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த முடிவு கை கெட்டிய தூரத்தில் உள்ளது. எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you. Shalom.